அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடவ விஷய பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ரகா மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ஆடவ வசிய பிரயோகத்தை ஆடவ வசிய பிரயோகம் என்ற மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரயோக முறை. இந்த பிரயோக முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லானது, சரிங்களா. இது பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வசியமை, சரிங்களா. அந்த வசியமை செய்யக்கூடிய அந்த முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இந்த முறையை பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும், சரிங்களா. எதற்காக அந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மை பார்த்தீங்கன்னா, தாம் விரும்பக்கூடிய ஆண்களை அடைவதற்காகவும் தாம் விரும்பக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மை, சரிங்களா. இந்த மையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தன்னுடைய இதெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவன் அவ்வளோ விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய கணவன் தன்னுடைய சொல்படி கேட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கணவனை வசியம் பண்ணக்கூடிய ஒரு வசீகரமான மை. இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த மை, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரிக ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை. இது இன்னைக்கு நம்மளை தேடி வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மையை தான் கொடுத்து நிறைய பேர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த பிரயோக முறையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன், சரிங்களா. இந்த மையை செய்கிறதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மையைக்கு உண்டான மூலிகை பார்த்தீங்கன்னா சென்னாயுருவி, சரிங்களா. இந்த சென்னாயுருவி மூலிகைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் செஞ்சுட்டு அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேரை அப்படியே ஆணி வேர் அந்துராமல் அதை அப்படியே எடுத்து முழு வேரையுமே எடுத்த பிறகு அதை கொஞ்சம் நிழலில் காய வச்ச பிறகு பச்சை கற்பூரம் போட்டு அந்த மூலிகையுடைய வேரை எரிச்சிங்க அப்படின்னா கறி பக்குவத்தில் வரும். அந்த கறி பக்குவத்தில் வந்த பிறகு கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து நைஸாக அரைக்கும் போது ஆமணக்கு எண்ணெயும் பசு நெய்யும் கூட்டி சேர்த்து அரைக்கணும். இப்படி நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா அதை விட என்ன செய்யணும்னா அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இந்த பொருட்களையும் சேர்த்து மை பக்குவத்தில் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா அரைக்கணும், சரிங்களா. அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும், சரிங்களா. இப்படி சொல்லிக்கிட்டே அரைக்கும் போது அந்த மைக்கு என்ன செய்யணும், உயிர் சக்தியை கொடுக்கும், சரிங்களா. அந்த உயிர் சக்தி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே அந்த மையை ஒரு செப்பு டப்பியில் வலிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய அதே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கணும் இல்லை பௌர்ணமி நாள் அன்னைக்கணும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதுக்கு அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் இந்த மை டப்பாவை வச்சு அந்த மை டப்பாவை சுற்றி மல்லிகை பூக்கள்லாம் வச்சு என்ன செய்யணும்னா அந்த மைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சீங்கன்னா அந்த மைக்கு ஒரு பூஜை கொடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 31 நாளைக்கு இந்த மந்திரத்தை நம்ம இடைவிடாமல் சுத்தபத்தமாக இருந்து இந்த மைக்கு உரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மையானது உயிர் சக்தியை பெற ஆரம்பிச்சிடும். உயிர் சக்தியை பெற்ற பிறகு இந்த மையை எந்த பெண்கள் நெற்றியில் அணிஞ்சுக்கிட்டு போகிறாங்களோ அந்த பெண்கள் விரும்பக்கூடிய ஆண்கள் எல்லாருமே வசியமாவாங்க, தன்னுடைய சொல்படி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மை பார்த்தீங்கன்னா ஆண்களை பூராமே வசியப்படுத்தக்கூடிய ஒரு மை, சரிங்களா. எப்பேற்பட்ட ஆண்களையுமே இந்த மையை நம்ம வச்சு பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட ஆண்களுமே நம்மளுடைய காலடியில் விழுந்து நம்மளுடைய சொல்படி கேட்குற மாதிரி இந்த மை என்ன செய்யும்னா அவங்களுடைய மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கும், சரிங்களா. எக்காரணத்தை கொண்டு இந்த மை பிரயோக முறையை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய கணவர் உங்களுடைய சொல்படி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனைவிமார்கள் இந்த மையை நீங்கள் தினசரி இந்த நெற்றியில் எடுத்து அவரை நினச்சிக்கிட்டு யார் வசியமாகணுமோ அவங்களுடைய பேரை 3 தடவை சொல்லிட்டு இந்த மையை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கட்டுப்பட ஆரம்பிப்பாங்க, சரிங்களா. கட்டுப்படுறது உங்களுக்கே அது கண்கூடாகவே தெரியும். அதே போல்
இந்த மையை எந்த பெண்கள் வைக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு ஆண்கள் பூராமே வசியமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இது பெயர் பார்த்தீங்க, இந்த மைக்கு பேர் ஆடவ வசிய மை. சரிங்களா? ஆடவ அப்படின்னா ஆண்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு மை. சரிங்களா? இந்த பிரயோக முறை எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.